ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த நல்ல ஜெப வேளைக்கு அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார். அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் உங்களை சுகமாக்குவார். நிச்சயமாக நீங்கள் சுகம் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தாறுமாறான காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக சரிப்படுத்துவார். உங்களால் சரிப்படுத்த முடியாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் நேராக்கி சரியாக்கி தருகிற தேவன் இருக்கிறார். ஒரு வேத பகுதி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பார். எதெல்லாம் இன்னும் சரியாகவில்லை என்று கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் சரி பண்ணி கொடுப்பார். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக்கி கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் சரியாக நேர்த்தியாக மாறிவிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த வேளையில், இந்த ஜெப வேளையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் முயற்சி எடுத்தும் ஆண்டவரே போராடி பார்த்து கொண்டிருக்கிறார்களப்பா. இன்னும் சரியாக சரியாகவில்லையப்பா. கர்த்தர் சரிப்படுத்தி கொடுப்பீராக. அவர்களுடைய மன வாஞ்சையை நிறைவேற்றும்படியாக, அவருடைய பிரயாசத்துக்குற்ற ஆண்டவரே நன்மை அடைபடியாய் காரியங்களை சரிப்படுத்தி தாங்கண்டவரே. கோணலானவைகளை செவ்வையாக்குறவர் தாமே முன்னே போகிறீர் என்று பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து வந்து உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் சரிப்படுத்தி தருவீராக. அவர்களுடைய வேதனைகளும் துக்கங்களும் மாறும்படியாய், அவங்களுடைய வருத்தங்கள் நீங்கும்படியாய் தேவன் அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை நேர்த்தியாக சரிப்படுத்தி தாங்காண்டவரே. அவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறத்தக்கதாக காரியங்களெல்லாம் ஜெயமாக முடித்து தாங்க. கோணலானவைகளெல்லாம் எதெல்லாம் சரியில்லை என்று மன வருத்தத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவைகளெல்லாம் சரிப்படுத்துங்க. நிர்வாகத்தை சரிப்படுத்துங்க, குடும்பத்தை சரிப்படுத்துங்க, பிள்ளைகளை சரிப்படுத்துங்க. ஆண்டவரே, கணவரை சரிப்படுத்துங்க, மனைவியை சரிப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் ஏதோ ஒரு விதத்தில் சரியில்லாத காரியங்கள் கோணலானவைகளை சரிப்படுத்தித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார்.